அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் ஏப்ரல் 28ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 12 முக்கியமான வினாக்களை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா எல்லாமே முக்கியமான வினாக்களாக தான் தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் ஃபெரி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? அதாவது ஹைட்ரஜனை எரிபொருளாக வச்ச முதல் சொகுசு படகு அப்படிங்கிறத எங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க? இது இந்தியாவோட முதல் அப்படிங்கிறதால முக்கியமான வினாவாக இது கருதப்படுது. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரணாசியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வாரணாசியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ கங்கை நதியில் தான் இதோட முதல் சேவை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த சொகுசு படகை கிரியேட் பண்ணவங்க யாருன்னா, கேரளா மாநிலத்தை சேர்ந்த அந்த கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. ஸோ அவங்க தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. முழுவதும் உள்நாட்டிலேயே இதை தயாரிச்சிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் காணொலி காட்சி வழியாக இதை தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். 2வது கொஸ்டின், மத்திய அரசின் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் 2 திட்டத்தின் கீழ் சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரோட எந்த மாவட்டத்தை சேர்ந்த 6 எல்லை கிராமங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு? வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் 2 அப்படிங்கிறதுல ஜம்மு காஷ்மீரில் ஒரு மாவட்டத்திலேருந்து ஒரு 6 எல்லை கிராமங்களை சேர்த்துருக்காங்க. அது எந்த மாவட்டம்? ஆன்சர் கதுவா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 6 எல்லை கிராமங்களை சேர்த்துருக்காங்க. கதுவா அப்படிங்கிற மாவட்டம். ஸோ எல்லை பகுதிகளில் இருக்கிற அந்த கிராமங்களில் சாலை வசதி, மின்சாரம், குடிநீர், தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துறது தான் இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராமோட நோக்கமாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்துக்காக நகரங்களை நோக்கி நகருவாங்க. அப்போ உள்ளூரில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தா அவங்க நகரங்களை நோக்கி வரமாட்டாங்கல்ல, அதனால் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோர கிராமங்கள் வளர்ச்சி அடைஞ்சால் தான் அது நாட்டோட பாதுகாப்புக்கு மிக முக்கியமாக இருக்கும். ஏன்னா அவங்க வறுமையில் இருக்கும்போதே அதை தீய சக்திகளான அந்த தீவிரவாதிகள்லாம் தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குல்ல. சொன்னால அவங்களும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வேணா பாருங்கள். குண்டூர் மாநகராட்சி 4வது பாலின சமத்துவ அணிதிரட்டல் விருதை வழங்கிய அமைப்பது. அந்த குண்டூர் மாநகராட்சிக்கு 4வது பாலின சமத்துவ அணிதிரட்டல் விருதை வழங்கிய அமைப்பு எது? யுனிடோ அப்படிங்கிற அமைப்பு. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, யுனைடெட் நேஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்மு. ஆஸ்திரியா நாட்டோட தலைநகரான இந்த வியன்னா இருக்குல்ல, அங்கே தான் ஒரு மாநாடு நடக்க போகுது. ஸோ அந்த மாநாட்டில் இந்த விருது வழங்கியிருக்காங்க. இதை கொடுக்கறது யாருன்னா, ஐக்கிய நாடுகளோட தொழில் மேம்பாட்டு அமைப்பு தான் இந்த விருதை கொடுக்குறாங்க. குண்டூர் மாநகராட்சி எங்கே இருக்குது? ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. இதில் அந்த பாலின சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும். ஸோ என்னென்னா, அரசு நிர்வாகம் திட்டங்களில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அடுத்து பெண் தொழிலாளர்கள், அதாவது துப்புரவு பணி, இதர மாநகராட்சி பணிகளில் பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்கிறது, அவர்களுக்கான வசதியை மேற்படுத்தி கொடுக்கறது. அடுத்தது ஐக்கிய நாடுகளோட நிலையான வளர்ச்சி இலக்கு அப்படிங்கிறதுல அதில் வளர்ச்சி இலக்கில் அடையிறதுல சிறந்து விளங்குறது அப்படிங்கிறத நோக்கமாக வச்சுருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்தியா நியூசிலாந்து சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு நியூசிலாந்து சந்தையில் எத்தனை சதவீத வரி இல்லாத அணுகல் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ 100% வரி. ஓகேங்களா? 0% வரி அப்படின்னு சொல்லலாம். 100% வரி விலக்கு கொடுக்க போகிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையில் இப்போ தான் அந்த ஒப்பந்தம் சர்வதேச ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கு. ஸோ இந்தியாவோட வர்த்தக அமைச்சகமும் நியூசிலாந்தோட வர்த்தக பிரதிநிதிகள் இணைந்து தான் இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. ஸோ அதாவது வர்த்தக தடைகள் அப்படின்னா, இந்த 2 நாடுகளுக்கு இடையான அந்த பொருள்கள் மற்றும் சேவைகளுக்கு எந்தவித தடையுமின்றி பரிமாற்றம் அப்படிங்க நடக்க போகுது. ஏன்னா வரி கிடையாது அப்படிங்கிறதால. ஸோ இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படுற இந்த ஜவுளி, தோல் பொருள்கள், ரசாயனங்கள் மற்றும் பொறியியல் பொருள்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு 100% வரி விலக்கு அளிச்சிருக்காங்க. இதனால் இந்த 2 நாடுகளோட ஜிடிபி அப்படிங்கிறது வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகவும் வழி செஞ்சுருக்காங்க. நியூசிலாந்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன நாடு. ஓகேங்களா? ஸோ ஒரு 50 லட்சம் மக்கள் இருக்கிற நாடு தான். ஐஎஸ்எஸ்எஃப் ஜூனியர் உலகக்கோப்பை 2026 துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது?
ஐஎஸ்எஸ்எஃப் ஜூனியர் உலகக்கோப்பை 2026 துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்க நாடு இந்தியா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. எகிப்து நாட்டு கெய்ரோவில் தான் இந்த போட்டிகள் நடக்குது. இந்த சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் கூட்டமைப்பு இருக்குல்ல, அதை தான் ஐஎஸ்எஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்களாம், உலகம் ஃபுல்லாக இருக்கிற அந்த இளம் வீரர்களை ஊக்குவிச்சு அடுத்தடுத்த போட்டிகளுக்கு தயார்படுத்துறது தான் இவங்களோட வேலை மாதிரி. ஓகேங்களா? ஸோ இளம் வீரர்களை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த போட்டியை நடத்துகிறாங்க. அடுத்த வேணா, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் ஏப்ரல் 2026 எங்கே நடக்குது? ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்போட பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு கூட்டம் எங்கே நடக்குது? அஸ்தானா அப்படிங்கிற இடத்துல நடக்குது. அஸ்தானா எங்கே இருக்குது? கஜகஸ்தானில் இருக்குது. ஸோ ஷாங்காய் அந்த அமைப்பில் உறுப்பு நாடுகள்னால் இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஈரான்லாம் உறுப்பு நாடுகளாக இருக்குது. இதில் என்ன பேசுவாங்க அப்படின்னா, பிராந்திய பாதுகாப்பை பற்றி பேசுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பயங்கரவாத எதிர்ப்பு எப்படி இருக்கணும், எல்லை தாண்டிய பயங்கரவாதம், பிரிவினைவாதம், தீவிரவாதத்தை ஒழிக்க ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னு பேசுவாங்க. இராணுவ ஒத்துழைப்பு பற்றி பேசுவாங்க. அதாவது உறுப்பு நாடுகளோட இராணுவங்களுக்கு இடையே பரஸ்பர நம்பிக்கை ஏற்படுத்துறது தான். ஆனால் இதில் இந்தியாவும் இருக்குது, பாகிஸ்தானும் இருக்குது. லண்டன் மாரத்தான் 2026 ஒரு போட்டி ஓட்டத்தில் 2 மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்தில் மாரத்தானை ஓடி முடித்து வரலாறு படைத்த முதல் தடகள வீரர் யார்? ஆன்சர் என்ன? எலியுட் கிப்சோகே அப்படிங்கிறவங்க தான். இவர் கென்யாவை சேர்ந்தவர். அதாவது மனித ஆற்றலால் 42.195 கிலோமீட்டர் தொலைவை 2 மணி நேரத்துக்குள்ளே ஓட முடியாது அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போட்டியை நடத்தினாங்க. ஸோ அது முன்னாடி அவர் வந்து முறியடித்தார். ஓகேங்களா? ஏன்னா அவர் வந்து இந்த பயிற்சி ஆட்டங்களெல்லாம் முறியடித்தார். ஸோ அவருக்காகவே இந்த போட்டியை ரெடி பண்ணி இப்போ முறியடிச்சிருக்காங்க. அடுத்தவனா, ரகுராய் தனது 83வது வயதில் காலமாகிறார். ரகுராய் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் எந்த துறையை சேர்ந்தவர்? ரகுராய் அப்படிங்கிறவர் புகைப்படம், ஃபோட்டோகிராஃபி அந்த துறையை சார்ந்தவருங்க. ஓகேங்களா? ஸோ உலக புகழ்பெற்ற அந்த மேக்னம் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதில் உறுப்பினராக சேர்ந்த முதல் இந்திய புகைப்பட கலைஞர் இவர் தான். ஸோ அதனால தான் இந்த கொஷினை கொடுத்துருக்கேன். ஸோ 1984 போபால் நச்சுவாயில் தூரம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நல்லா ஃபோட்டோகிராஃபி பண்ணதால் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அப்புறம் இந்தியாவோட கலாச்சாரம், அரசியல் தலைவர்கள், அதாவது இந்திரா காந்தி, அன்னை தெரசா போன்றவர்களெல்லாம் எல்லாம் தத்துருவமாக படம் பிடிச்சி நல்லா ஃபேமஸ் ஆனவர். ஓகேங்களா? இவருக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. புகைப்படத்துறைக்கான அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற அவார்டையும் இவர் வந்து வாங்கியிருக்காரு. இந்திய ரிசர்வ் வங்கி எந்த பேமெண்ட்ஸ் வங்கியின் வங்கி உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செஞ்சுருக்கு? இந்திய ரிசர்வ் வங்கி எந்த பேமெண்ட்ஸ் வங்கியோட வங்கி உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செஞ்சுருக்கு? பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியோட உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செஞ்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த கொஷின் நம்ம வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ அப்போ வந்து ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதற்கான இறுதி உத்தரவு உரிமம் ரத்து செய்யப்பட்ட நடைமுறை அப்படிங்கிறது ஏப்ரல் 27 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கான கால அவகாசம்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்க அப்படியே பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ பேடிஎம் வங்கி என்ன பண்ணுதுன்னா, தொடர்ந்து ரிசர்வ் வங்கியோட அந்த விதிமுறையை பின்பற்றாமல் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து அடிக்கடி எச்சரிக்கை கொடுத்தும் கேட்காதால இப்போ தூக்கிட்டாங்க. ஸோ அதில் முக்கியமாக என்னென்னா கேஏசி, இதில் இந்த நடைமுறையில் வந்து சரியாக கையாளாதது, ஒழுங்காக அடையாள சான்றுகள்லாம் வாங்காமல் பண்ணிகிட்டு இருந்ததால் இப்போ வந்து போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வங்கி மீதான நம்பிக்கை தன்மையை வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து மக்கள் பணம் செலுத்துவாங்க, போவாங்க. நிதி மோசடிகளை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமாக இருக்குது. உலக டாபீர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது? உலக டாபீர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுதுன்னா ஏப்ரல் 27. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், அந்த வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்புகள், மிருக காட்சி சாலைகள் இணைஞ்சு தான் இந்த உலகங்களும் நடத்துகிறாங்க. டாபீர்கள் அப்படின்னா காடுகளின் தோட்டக்காரர்கள் என்று இதை வந்து சொல்லுவாங்க. இது அழிஞ்சு வர இனமாக இருக்குது. அதை காப்பாற்றணும், அவங்களுடைய இருப்பிடத்தை பாதுகாக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். இது என்ன பண்ணணும்னா, பழங்களை சாப்பிட்டுட்டு விதைகளை தூவி விடும். அப்படின்னா நிறைய இடத்துல போடுன்னு வச்சுக்கோங்க. அதனால் காடு அடர்த்தி அதிகரிக்க இது உதவுதுன்னு சொல்கிறாங்க. மத்திய மற்றும் தென் அமெரிக்கா, தென்கிழக்கு ஆசியாவில் இது காணப்படுது இந்த விலங்கினம். ஸோ வேட்டையாடுறதாலேயோ காடுகள் அழிக்கப்படுறதாலேயோ இது வந்து பாதிக்கப்படுது. ஸோ அதோடைய இடமும் அழிக்கப்படுதுங்கிறதால அதை காக்கணுங்கிறது தான் இந்த தினத்தோட நோக்கம். பஸ்ரா நினைவிடம் எங்கு அமைந்துள்ளது? பஸ்ரா நினைவிடம் அப்படிங்கிறது ஈராக் நாட்டில் இருக்குது. பஸ்ரா அப்படிங்கிற நினைவிடம். ஸோ முதல் உலகப்போர் நடந்துச்சு. அதில் 1914 21 வரைக்கும் நடந்துச்சு. அப்போ மெசொப்பட்டோமியா போர்க்காலத்தில் உயர்நீத்த வீரர்களுக்காக இந்த நினைவிடம் அப்படிங்கிறது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அங்கே நிறைய பேருக்கு வந்து நினைவிடம், அதாவது அந்த கல்லறையே இருக்காது. ஓகேங்களா?
பேர் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஈராக் நாட்டில் தென்பகுதியில் இருக்கிறது தான் இந்த பஸ்ரா அப்படிங்கிற இடம். அங்கே தான் இந்த நினைவிடம் இருக்குது. மெசபடோமியா போரில் கிட்டத்தட்ட 33,000 பிரிட்டிஷ் மற்றும் இந்திய படை வீரர்கள் தான் இறந்தாங்க அதிகமாக. ஸோ அவங்களுடைய பெயர்கள் தான் அங்கே வந்து பொறிச்சிருக்காங்க. உலக பணியிட பாதுகாப்பு மற்றும் சுகாதார தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுது? உலக பணியிட பாதுகாப்பு மற்றும் சுகாதார தினம் எப்போது கடைபிடிக்கப்படுது? ஏப்ரல் 28. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு இருக்குல்ல, ILO. ஸோ இவங்க தான் 2003 ஆண்டு முதல் இதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்காகனா பாதுகாப்பான சூழல் இருக்கணும், பணியிடங்களில் ஏற்படுற அந்த விபத்து நோய்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், தொழிலாளர்கள் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சூழலில் பணிபுரியறது அவங்களுடைய அடிப்படை உரிமைங்கிறத அவங்களுக்கு சொல்லணும், பணி நிமித்தமாக ஏற்படுற அந்த உடல் மற்றும் மனநல பாதிப்புகளை குறைப்பதற்கான வழிமுறைகளை கம்பெனிகள்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமாக இருக்குது. ஸோ இதோட இன்றைக்கி உண்டான வீடியோ வந்து முடியுது மக்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இப்படி ஒரு சேனல் இருக்குது, வீடியோ போட்டுட்ருக்காங்க, கொஷின்ஸ்லாம் நல்லா இருக்குது, நீனும் பாடுறா அப்படின்னு ஒரு 2 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.